என்ன பயந்துட்டியா? இல்லை, உன் கண்ணில் தெரியுது. என்ன பயம்? அது மட்டும்தான் தெரியுதா? பயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் காதலும் தெரியுது. உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? என்னன்னு சொல்லு. புடவை, தாலி கயிறு, இப்படி ஏதாவது இருக்கும்? அது இருக்கு. அது வாங்காமலையா இன்னொன்னு இருக்கு. என்னன்னு சொல்லியா? ஹை, தங்க மோதிரமா? ஏதையா காசு? பார்த்ததும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன், பார்த்தா ஏது காசுன்ற. சாரி, எதுக்கு தேவையில்லாத செலவுன்னுதா. முதல்ல கை நீட்டு. என்ன இது? ஆம்பளைங்க போடுற மாதிரி கனமா இருக்கு. மோதிரத்துல என்ன ஆம்பளைங்க பொம்பளைங்க வித்தியாசம் இருக்கு? பழசு மாதிரி இருக்கு. ஹலோ, பரிசு கொடுத்து அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, சொல்லு. நீ அழகுதான். யாரு, நானா? என்ன அழகுனா சிரிக்கிற? ஹலோ, எங்க வீட்லயும் பெரிய கண்ணாடி இருக்கு. யாரும் எங்ககிட்ட போய் சொல்ல வேணாம். ஐயே, அழகு மூஞ்சில மட்டும்தான் இருக்குன்னு யார் சொன்னது? இங்க இருக்கு. இப்ப தெரியுதா நீ எவ்வளவு அழகுன்னு? உனக்கு தெரிஞ்சா சரிதான். உன்னை நம்பி என் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். என்னை கைவிட்டுற மாட்டியே? நீ யாரு என்னன்னு பெருசா தெரியாது. 4 மாசம் தெரிஞ்சு உன்னை நம்பி 25 வருஷம் வளர்த்தவங்களை தூக்கி போட்டு வந்துட்டேன். என்னை ஏமாத்திர மாட்டியே? இப்பதான் உன் மனசு அழகாதுன்னு சொன்ன, அதுக்குள்ளேயும் சந்தேகமா? அந்த வீட்டை விட்டு எப்ப காலை வெளியே எடுத்து வச்சனோ அப்பவே என் எல்லா உறவும் அறந்து போச்சு. இப்ப எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தந்தாயா? உனக்காச்சு அப்பா அம்மான்னு பேருக்காத ஆள் இருக்கு. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு? எனக்கு நீ மட்டும் தாண்டி. இருந்தா சேர்ந்து இருப்போம், செத்தா சேர்ந்து சாவும். உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுப்பேன்டி, என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு ஒரு சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நிஜமா? ஆமா. கிளம்பலாமா? இரு, அவன் வண்டியை கழுவிட்டு வந்துட்டோம். இப்ப எதுக்கு அது வண்டியை கழுவிட்டு இருக்கு? வண்டியை விற்க போறேன், வாங்க ஆள் வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்டோட வண்டின்னு சொன்ன? ஃப்ரெண்டோட வண்டி தான். கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு கேட்டேன், வண்டியை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டான். ரொம்ப நேரம் ஆகுமா? இல்லை இல்லை, இப்போ வந்துடுவான். ஃபோன் பண்ணியிருக்கேன். பயமா இருக்கியா? நான் இருக்கேன். இல்லை, நீ ஏன் பயப்படுற? யாருப்பா கடை ஓனர்? நான் தான் சார். என்ன சார் வேணும்? கடை எத்தனை மணி வரைக்கும் திறந்துருப்பீங்க? நைட்டு 11 மணி வரைக்கும் திறந்துருக்கோம் சார். வெள்ளிக்கிழமை ராத்திரி கடையில் இருந்தது யாரு? நான் தான் சார் இருந்தேன். சத்யான்றவரை உங்களுக்கு தெரியுமா? எந்த சத்யா சார்? டைட்டில் பார்க்ல ஒர்க் பண்றாரே அந்த சத்யா. ஓ, அந்த சத்தியமூர்த்தியா? நல்லா தெரியும் சார். அவர் நம்ம கஸ்டமர் தான் சார். வெள்ளிக்கிழமை நைட்டு அவர் வந்திருந்தாரா? வந்திருந்தா சார். எத்தனை மணிக்கு? ஒரு 11:15 18 இருக்கும் சார். தனியா வந்தாரா வேற யாரு கூட வந்தாரா? இல்லை சார், தனியாக தான் சார் வந்தார். என்ன வாங்கினாரு? வழக்கமாக அவங்க அம்மாவுக்கு வாங்குற டயபெட்டிக்ஸ் மருந்தெல்லாம் வாங்கினார் சார். பில்லோட டூப்ளிகேட் காப்பி கிடைக்குமா? கிடைக்கும் சார். இந்தப்பா கோபி, நம்ம சத்யா சார் ஃப்ரைடே வந்து மெடிசன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணார் இல்லையா, அதை டூப்ளிகேட் பில் காப்பி எடுப்பா. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணாரு? 1250 சார். வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாரா? வேற எதுவும் வாங்கல சார். பதட்டமா டென்ஷனா இருந்தாரா? இல்லை சார், நார்மலாக தான் இருந்தார். அன்னைக்கு ஃபோனில் கூட யாரும் கூட ஜாலியாக பேசிட்டே இருந்தார் சார். பில்லு கொடு. இந்தாங்க சார். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா சார்? சத்யா இறந்துட்டார். சார் வீட்டில் கிளம்புனது கடையில் மருந்து வாங்கின வரைக்கும் ஓகே சார். இங்கேருந்து கிளம்புனவர் திரும்ப வீட்டுக்கு வந்து சேரல. நடுவில் தான் ஏதோ நடந்திருக்கு. நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். என்னப்பா
சும்மாவுக்கு காசு வாங்கிட்டு ஒரு ஆவணி ஒன்று நிறுத்தி வச்சிருக்கு. என்னடா நினைச்சிருக்கீங்க மனசுல? எதுவும் கேட்கறது காலம் நினைச்சிருக்கீங்களோ? அண்ணே வண்டி வந்திருக்குண்ணே. வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. ஒர்க் அவுட் ஆகுமாடா? இரு பார்க்கலாம். நீ போய் வேலையை பாருங்கடே. அவங்க வர சொல்லு. ஏம்பா இங்க வாங்கப்பா. வணக்கண்ணே. வணக்கம் சார். ம். இதுதான் வண்டியா? ஆமாம் சார். போய் ஒரு 75 ரூபா எடுத்துட்டோடா. சரிங்கண்ணே. என்ன சார் வெறும் 75 ரூபா தானா? இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 5 ரூபா வரையும் போகுது சார். அதில் பாதியாவது கொடுங்க சார். ஏய் தம்பி, யார் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க? அப்படி டேய் சும்மாடா. என்னங்க விஷயம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கோம்? வண்டியே திருட்டு வண்டி, பேப்பர்லாம் வர கிடையாது. வாய் சொன்னதுனால தான் 75 ரூபா, மற்ற ஆளுனா 50 தான். அண்ணே அவன் கிடக்குறானே, நீங்களே பார்த்து ஏதாவது செய்யுண்ணே. முழிக்கிற மொழியே சரியில்லைடே. பேசாம வண்டி எடுத்துட்டு போய் சொல்லு. என்னண்ணே இதுக்கு போய் கோச்சிக்கிட்டு? வண்டி உங்களுது, சாவி பிடிங்க பிடிங்கண்ணே. நீங்களா பக்கத்தால பார்த்து வந்தேன்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டு வராத. சரிண்ணே. நான் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வெளியே தள்ளுறதுக்குள்ள தாவு தீர்ந்துடும். தெரியுண்ணே. எந்த பஞ்சாயத்துனாலும் நாங்கள் தான் பார்த்தாகணும். சரிண்ணே முடிச்சு விடுங்கண்ணே. ஏய் புடி புட்றா. அண்ணா அப்புறம் ஒரு சின்ன விஷயம், வண்டி லோக்கல்ல ஓடாதில்ல. பயப்படாதப்பா, ரிஸ்க் எனக்கும் தான். வண்டி ராத்திரியோட ராத்திரியா ரெடியாகி யூபிக்கு பிறந்துடும், கவலைப்படாத. சரிண்ணே அப்போ நான் வரேண்ணே. ஏய் தம்பி, அண்ணா. யார் உனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவனா? ஆமாண்ணே. பார்த்துப்பா, அவன் முழிக்கிற மொழியே சரியில்லை. முடிஞ்ச வரைக்கும் தள்ளியாரு. பிரச்சனை வந்தா உன்னை கூட போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். சரிண்ணே. வெளியே வா. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளம்பலாம்டா. ஆட்டோ. அப்படியே இருப்போங்க. பிரீத்தி மிக்ஸி வழங்கும் காக்கி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.